மாதிரி இருப்பேன். ஸ்கூல் படிக்கும்போது அதில் பண்ணது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் கொஞ்சம் அறிவு வந்துருச்சு. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக பொண்ணு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா. ஓகே. அந்த பையன் ஒருத்தர் என்ன பண்ணானா, நீ இந்த பையனை பாக்குறியாமே, நான் உங்க அம்மா கிட்ட சொல்லுவேன். அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட சொல்லுவா. அந்த பொண்ணு வந்து அப்ப பயந்துட்டு அதோட என் பக்கமே திரும்புது இல்ல. ஏங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. அந்த பொண்ணு லேட்டரா நான் ஒரு பெருசாகி ஒரு மேரேஜ்ல பாக்குறேன். அந்த பையன் இப்படி சொன்னான்டா, என்ன உனக்கு அப்ப பிடிச்சிருந்தது. அந்த பையன் வந்து ஏய் நீ எதுக்கு அவன் லவ் பண்ற, உங்க அம்மா கிட்ட சொல்லுவா. அவங்க வீடு பக்கத்து வீடு, என் ஸ்கூல் கிளாஸ்மேட். அதான் உங்களுக்கு நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஒரு பையன் வந்து அவனாலே எனக்கு போயிடுச்சு சார். அவனா அப்போ வந்து நான் கேங்கா இருப்போம், லவ்னா பண்ணக்கூடாதா நம்ம. ஸோ அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது 8 தூரத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன வந்து போட்டு கலாய்க்கிறது, சும்மா யாராவது போகும்போது போட்டு விடைக்கிறது, அந்த மாதிரி சொல்லி கலாய்ச்சி அந்த செகண்ட் இயர் ஆகும்போது நான் டோட்டலாக பேசுறதே நிறுத்திட்டேன். எந்த ஒரு பொண்ணுங்கிட்டையும் பேசுறதும் இல்லை. போயிட்டு நானும் பாய்ஸ்ன்னு கொடி தூக்கிட்டு அலைஞ்சேன். அப்படியே ஒரு டைம் லாஸ்ட் போனால் ஃபைனல் இயர் எல்லாருமே தனித்தனியாக பொண்ணு கூட இருக்காங்க. நான் மட்டும் சிக்கிட்டான் போல இருக்கு. பையன் சிக்கிட்டான், ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. இது என் கேங் ஃபுல்லா பசங்க மட்டும்தான் சார். ஸோ 10 பசங்க, நான் ஒரு பொண்ணு, அடேங்கப்பா 11 பேருன்னு ஒரு கேங் சார். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஸோ அந்த கேங்ல எல்லாருமே ஏரியா பசங்க தான். ஸோ ஏரியா பசங்கங்கும் போது அந்த ஏரியா ஃபுல்லா சுத்துறது, சைக்கிள்ல ரேஸ் விடுறது, அந்த மாதிரியே பார்த்துட்டு என்னை பொண்ணாவே பார்க்கறது நிறுத்திட்டாங்க. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாளே. என்ன சொல்றது, பையன்தான் அப்படின்னே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு கெத்து, நான் வந்து பசங்க கிட்டயும் பேசக்கூடாது, அவங்களும் பொண்ணுங்க கிட்ட பேசக்கூடாது. அடங்கம்மால. செகண்ட் திங், அவங்க முதல்ல அந்த மன்னிக்கிறது, அக்செப்ட் லைக் மறப்போம் மன்னிப்போம், அந்த கான்செப்டே அவங்க கிட்ட இல்லை. அவங்க ரொம்ப கில்ட்ரா பண்ணிக்கிறாங்க அவங்களே. அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னா ஒன்று நான் தான் காரணம், இல்லை